நான் பெற்ற என் சொல்லுங்களா அம்மா இத பரமா எங்களுக்கு உறக்க வருகிறது அம்மா இதை கதை சொல்லுவா அதை கதை கேட்டு அம்மா கதை சொல்லணுமாடா படுங்கடா மகனே பரிசையா படுங்கப்பா கேளடா கண்ணே கதையை கேளடா கதையை கேளடா கண்ணே கதையை கேளடா தாய் தந்தை நான் பிரிந்த நான் முதலா அண்ணன் என்னை வளர்த்து வந்த நான் முதலா கதையை கேளடா கதையை கேளடா கதையை கேளடா கண்ணே கதையை கேளடா கன்னி பருவம் நீங்கி நானும் மந்தி பருவம் அடைந்தேன் கன்னி பருவம் நீங்கி நானும் மந்தி பருவம் அடைந்தேன் கல்யாணமும் செய்து கண்ணால் அழகு பார்த்த நல்ல நன்னி கதையை கேளடா கதையை கேளடா கேளடா கண்ணே கதையை கேளடா சீர்வரிசை சீரணங்கள் யாரும் தரா பொன்பொருள்கள் எட்டு எட்டாய் கொடுத்த கதையை கேளடா கதையை கேளடா ஏதாவது சாப்பாடு வச்சிருப்பாங்க என் பிள்ளைங்க நம்பிக்கையோடு படுத்திருக்காங்க ஆனால் அம்மா சாகடிக்க போறேன்னு தெரியாதுமா என் பிள்ளைகளுக்கு தெரியாமலே இந்த கிணற்றிலே வாரி வாரி நான் சாகடிக்க போறேன் இந்த பாவி என்னை போல பாவி இந்த உலகத்திலே இருக்கவே கூடாது அம்மா பெற்ற பிள்ளைகளை கொன்ற பாவி நான் ஆக போகிறேன் மகனே இதற்கு மேலும் இந்த உலகத்திலே வாழக்கூடாதப்பா உங்களை எல்லாரும் சாகடிச்சுட்டு இந்த அம்மா உங்க கூட நானும் செத்துறேன்டா மகனே ஒரு ரோமம் முதிர்ந்தாலும் வாழாதே கவலைமா மகனே மக்களா மக்களா ஐயோ கிணத்துல குதிக்கிறானே குதிக்கிறானம்மா என் பிள்ளை கிணத்துல குதிக்கிறானே மகனே பஞ்சத்தால் நானே நான் பெத்த 6 குழந்தைகளை கிணற்றுல இரையாக்கிட்டோமா இந்த பாவின 6 குழந்தைகள் ஐயோ கிணத்துல துடிக்கிறாங்களே அம்மா அம்மா என்று பசியோடு துடிக்கின்றார்களே ஆனால் என்னுடைய பிள்ளைகளை இந்த கிணத்திலே வாரி நான் வீழ்த்து விட்டேன் அம்மா 6 பிள்ளைகளை கொன்று விட்டேன் தாய்க்கு தலையான பிள்ளை உறங்கி கொண்டிருக்கின்றார் திருமணமான நாள் முதலே மனக்கோலத்திலே இருந்து சந்தோஷமாக இல்லறம் என்று சொல்லக்கூடிய இல்லறத்திலே சேர்ந்து வாழ்ந்து ஐயோ இருக்கின்ற தேவதைகள் எல்லாம் தேடி தேடி மடிப்பிச்சையானது எடுத்து முதல்ல உருவான கருமா என் பிள்ளை மூத்த பிள்ளை படுத்திருக்கு இந்த அம்மாவுக்கு கொல்லி போடுற பிள்ளை படுத்திருக்காரு பாவி எனக்கு கொல்லி போடுவான்னு நான் நினைச்சேன்
ஆனா உங்களனால இந்த அம்மா சாகடிக்கிறேன்டா. என் பாவி நான் என் கையாலே சாகடிக்கிறேன். அரும்பாடுபட்டு யார் ரத்தத்தை பாலா மாத்தி ஊட்டி வளர்த்துறேடா. நான் பெற்ற என் செல்வங்களா, பசியால நீங்க சாக கூடாது, அப்பனோட முகத்துல நீங்க முடிக்க கூடாதுன்னு இந்த கிணத்திலேயே உங்களை சாகடிக்கிறேன்டா. பாவி பாவி தாயிட்ட நம்பி வந்து என்ன போல யாரும் மோசம் கிடையாது. அண்ணன் சோறு போடுவான், அண்ணி சோறு போடுவான்னு என்ன போல யாரும் நம்பி வந்து மோசம் கிடையாதுங்கம்மா. என்ன போல கதி இந்த உலகம் அறியணும்ப்பா, அறியணும். என்ன போல பாய் இந்த உலகத்தை வாழவே கூடாது. மகனே நடந்துக்கிறா அடைய மூத்த மகனே, இந்த அள்ளி வயத்துல அரும்பா பூத்த முதல்ல பூட இந்த அம்மா உன்னை சாவ 6 பேரை கொண்டுட்டு உன்னை மட்டும் விட்டு வைக்க கூடாதுரா. எல்லாரையும் சாவடிச்சுட்டு அம்மா உங்க கூடவே வந்துடுறேன்டா, உங்க கூடவே வந்துடுறேன். மகனே நினைச்சுக்கிறா மகனே. அம்மா எங்கம்மா தம்பிகளை காணோம்? மகனே தம்பி எங்கம்மா? தம்பிகள்லாம் தூங்குறாங்கப்பா. எங்கே தூங்குறாங்க. அம்மா எங்கம்மா? நிகழ்ச்சியில் மிதிக்கு கொண்டிருக்கிறாங்க. என்னம்மா நடந்தது? இடத்துல மிதக்கலடா, தூங்குறாங்கடா. அம்மா தூங்க வச்சிருக்கா. தம்பிகளை கொன்று விட்டாய் அம்மா. ஏம்மா இதுக்காக எப்படி செய்த? மகனே பிள்ளைகளை கொன்ற பாவி ஆகிவிட்டேன். இந்த உலகத்திலே நாம் அவமானம் அடைந்து வாழவே கூடாதரா. நாம் இறந்து விடலாம். வாடா அம்மா. அம்மா என்னை மட்டும் உயிரோடு விட்டு விடுங்களம்மா. நான் ஆடு மாடு மேய்ச்சாதி உன்னை காப்பாத்துறம்மா. என்னை விட்டுடுங்களம்மா. அம்மா அம்மா ஆண்டவா, எங்களுக்கு என்ன கொடுமை இறைவா. என்னை மட்டும் விட்டு தேவாதோ உன்மன கதவே மீண்டும் திரும்பாயோ எங்களின் இறைவி ஆண்டவா. திரவாதோ உன்மன கதவே வாழக்கூடாது. உறவி உன்மன கதவி மீண்டும் திரும்பாதோ எங்களின் உறவி திரும்பாதோ உன்மன கதவி. ராணிய தலைவா உன்னை நான் நினைத்தேன். ராணிய தலைவா உன்னை நான் நினைத்தேன். உன்னை நான் நினைத்தேன். எதை நீ மறைத்தாய்? உன்னை நான் நினைத்தேன். எதை நீ மறைத்தாய்? திரும்பாதோ உன்மன கதவி மீண்டும் திரும்பாதோ எங்களின் உறவி இரவாதோ உன்மன கதவி. நாய் நானே சேகரா. வளர்ப்பில்லைம்மா. என்னை விட்டு விடுங்களம்மா. என்னை விட்டு விடம்மா. மகனே, தாய்க்கு தலையான பிள்ளை நீ. இந்த உலகத்தில் 6 பிள்ளைகளை கொன்று விட்டேன். அவர்களை கொன்று உன்னை விட்டு விட்டேன். ஆனால் இந்த உலகமே என்னை தூற்றுமடா. தாயில்லா பிள்ளை என்று உன்னை தலைமையில் அடிப்பாங்க.
மாதா இல்ல பிள்ளை என்று இந்த மண்மையில உன்னை கூப்பிடுவாங்களா? ஆனா செத்துடலாம். அம்மா சொல்றது செத்துடலாம். என்னை விடம்மா, என்னை விடம்மா, என்னை விடம்மா, என்னை விடம்மா, என்னை விடம்மா, என்னை விடம்மா. இந்த புகழ் மீது நான் வாழ, புகழ் மீது நான் வாழ. என்னை விடம்மா, என்னை விடம்மா. மகனே என்ன வேலை விட்டுவிடலாம். ஆன பிரதானமடா எந்தன் ராஜா, இந்த புவிமேல் ஒன்றாக மடிவோம் ராஜா. ஆன பிரதானமடா எந்தன் ராஜா, மிக உயர்வான குடும்பத்தில் பிறந்தோமடா. இடிசோத்துக்கு வழியின்றி அலைந்தோம் அம்மா. இது முறைதானம்மா. ஆன பிரதானமடா எந்தன் ராஜா, ஆளு தெய்வமே, உனக்கு கண் என்பதே கிடையாதா? உனக்கு கண் என்பதே கிடையாதா? நான் தான் பாவி கோபத்துல பிள்ளைகளை வாரி வீசுறேன்னா என் பிள்ளைகளை காக்க உனக்கு கண் கிடையாதா? பாடு தெய்வமே. ஐயோ ஐயோ மகனே, ஐயோ, ஏன் பிள்ளைங்க கிணத்துல குதிக்கிறாங்களம்மா, கிணத்துல மிதக்கிறாங்களம்மா, மிதக்கிறாங்களம்மா. வாழும் தெய்வமே, எனக்கு இப்பேற்பட்ட சோதனையா? என்னை போல பாய் இந்த உலகத்திலே வாழக்கூடாது. 7 பிள்ளைகளை கொன்று விட்டேன். இனிமேல் நான் எதற்காக வாழ வேண்டும்? நானும் இதே கிணற்றிலே என்னுடைய உயிரை விட்டு விடுகின்றேன். கடவுளே, ஆனால் இதோ இந்த கிணற்றிலே உயிரை விடலாம் என்று நான் நினைக்கிறேன். ஆனால் என்னுடைய அண்ணன் என்னை தேடிக்கொண்டு வருவார். என்னுடைய அண்ணன் என்னை தேடிக்கொண்டு வருவார். நல்ல தங்க அரண்மனைக்கு சென்றாலே நல்ல முறையிலே பசியாரி பிள்ளைகளும் பசியாரியும் இருக்கின்றார்களோ என்னை தேடிக்கொண்டு வருவார். நடந்த அனைத்தையும் என்னுடைய அண்ணன் அறிந்து கொண்டு என்னுடைய அண்ணன் நாளிலே அடித்து தேடிக்கொண்டு வருவார். அப்படி என் அண்ணன் வருகின்ற பொழுது அவருக்கு அடையாளம் தெரியும் விதமாக இதோ என்னுடைய மாங்கல்யத்தை கழற்றி நான் வைக்கிறேன். இந்த மாங்கல்யத்தை கழற்றி இந்த பாவி நான் கிணத்து கரையில வைக்கிறேம்மா. கட்டிய கணவன் உயிரோடு இருக்கின்ற பொழுதே மாங்கல்யத்தை கழற்றான்னு பாவி எல்லாம் இந்த உலகத்துல என்னை நிந்திக்குவாங்க. நான் எதற்காக கழற்றேன் தெரியுமா? நான் செத்து நானும் அதை பணமா இங்க கிடைக்கும் போது என் அண்ணன் தேடி வருவாரு. என் அண்ணன் கொடி பட்டாதாமா எனக்கு ஆன்மா சாந்தி அடையும். ஒரு பிறந்த பொண்ணுக்கு அண்ணன் கொடி மேல படலைன்னா அவனுக்கு சாந்தி அடையாதம்மா, சாந்தி அடையாது. இந்த பாய் நான் தன்னை தனிமையா கனகத்துல அனாத பணமா ஆகினாலும் எங்க அண்ணன் கொடி பட்டாதாமா எனக்கு ஆன்மா சாந்தி அடையும். அதனாலதான் இந்த கிணக்கரையில என்னுடைய தாலியை நான் கழட்டி வைக்கிறேன். அண்ணா அண்ணா, எனக்கு இப்பேற்பட்ட மாசம் நடந்துருச்சா பாய் அண்ணா. நீ இந்த நாட்டெல்லாம் பாதுகாக்கிறது தான் உனக்கு நல்ல அண்ணனு பேர் வச்சு வளர்த்தாங்க.
ஆனா நாட்டு மக்களை பாதுகாத்து இந்த நல்ல தங்கால மறந்துட்டு இந்த நல்ல தங்கச்சிய காக்க மறந்துட்டேடா பாவி. ஒரே ஒரு தங்கச்சி பசி ஆத்த மறந்துட்டேடா பாவி. அண்ணா என்ன போல இந்த பாவி நான் வாழக்கூடாதம்மா. அண்ணா இந்த தாலியை நான் கழிட்டு வைக்கிறான்டா. அது எனக்கு ஆடிகிரி தீகையா, ஏம்மா எனக்கு ஆடிகிரி தீகையா. இந்த பாவி எனக்கு அண்ணன் இல்லா பண்டிகையா. ஓ என் கூட பிறந்த அண்ணா எனக்கு அண்ணன் இருந்திருந்தா, ஐயோ எனக்கு கூட பிறந்த அண்ணன் இருந்திருந்தா, அண்ணன் இருந்திருந்தா எனக்கு அண்டா வருஷம் வரும். என் அண்ணன் கொடி முன்ன வரும். அம்மா அம்மா எனக்கு தையுகிரி தீகையா. இந்த பாவி தருதலை கட்ட பாவிக்கு இன்னைக்கு தையுகிரி தீகம்மா. எனக்கு கூட பிறந்த தம்பி இல்ல பண்டிகம்மா. ஆமா எனக்கு தம்பி இருந்திருந்தா, எனக்கு கூட பிறந்த என் தம்பி இருந்திருந்தா, எனக்கு தவளை வருது வரா. எனக்கு தம்பி கொடி முன்ன வரா. போயா கூட பிறந்தானா இன்னைக்கு ஆத்த மணலுக்கு வச்சு அண்ணா. உனக்கு ஒரே ஒரு தங்கச்சி அழகழகா தாலி செஞ்சு அண்ணா. இந்த அழகுள்ள தாலி அறுத்து இந்த பாய் நான் கணக்கரையில வைக்கிற போறேன்னு. இந்த பாய் எனக்கு கட்டிய கனவு இருக்கும் போது தாலி அறுத்து நான் கணக்கரையில வைக்கிறேன்டா பாய். இன்னைக்கு நான் சேர்த்த மனவுக்கு வச்சு உனக்கு ஒரே ஒரு தங்கச்சிக்கு சேர்த்து வச்சு தாலி செஞ்ச நல்லா அண்ணா. நீங்க அந்த சேர்த்து வச்ச தாலி அண்ணா. இந்த பாய் நான் அறுத்து கிணக்கரையில நான் வைக்கிறேன் போறேன் அண்ணா. அண்ணா எனக்கு ஆத்துல வாழ நட்டு அண்ணா. இந்த அள்ளிக்கு பாய் அள்ளிக்கு அழகழகா தாலி செஞ்ச அண்ணா. இந்த அழகுள்ள தாலிய வாங்க அம்மா. இந்த அழகுள்ள தாலிய வாங்க. இந்த அம்மா வாரு தகப்ப வாரு. உங்களுக்கு மனப்பூர்வ சம்மதம் படி அம்மா. அண்ணா இந்த தாலியை நான் அறுத்து வைக்கிறேன். ஆனால் இந்த தாலி சாதாரண மானிடர்களுக்கு சர்வமாகவே தெரிய வேண்டும். என்னுடைய அண்ணனுக்கும் என்னை கட்டிய கணவாளனுக்கும் மட்டுமே இது தாலியாகவே தெரிய வேண்டும். மற்றவர் கண்களுக்கு இது சர்வமாகவே தெரிய வேண்டும். நான் பத்தினி என்பது உண்மையானா இது நடக்கும் அண்ணா.
நான் பாவி நான் பொண்ணா பிறந்து இந்த உலகத்திலே அனுபவித்தது எல்லாமே போதும். நான் பெண்ணாய் பிறந்து இந்த உலகத்திலே அனுபவித்தது போதும். இனிமேல் இந்த பாவப்பட்ட பிறப்பு எனக்கு வேண்டாமா? உலகத்திலே பெண்ணாய் பிறப்பவர்கள் பூர்வத்திலே 1 கோடி பாவத்தை செய்தவருக்கு தான் பெண் பிறப்புன்னு சொல்லுவாங்க. நான் பாவி நான் பிள்ளையெல்லாம் கொண்டுட்டேன். எத்தனை கோடி பாவம் நான் செய்தேன்னு தெரியல. ஆனால் என்னை போன்ற பெண்களாக இந்த உலகத்திலே யாருமே பிறக்க கூடாதம்மா. என்னுடைய சரித்திரத்தை இந்த உலகமே அறிய வேண்டும். அம்மா, போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மம் ஜென்மம், போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மம் ஜென்மம், போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மம் ஜென்மம், ஏழு புத்திரரை ஈன்றெடுத்தேன் தெய்வமே. போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மம் ஜென்மம், புத்திரை கண்டெடுத்த கர்மம். போதும் பெண்ணாய் பிறந்த ஜென்மம் ஜென்மம், ஈசா கைலாய வாசா நேசா நேசா, ஈசா கைலை வாசா நேசா நேசா, ஈசா கைலாய வாசா நேசா நேசா, எனக்கு தந்தலை வீதியோ தெய்வமே. ஈசா கைலை வாசா நேசா நேசா, நீரில்லாக்கினரானே நானே நானே, நீரிலாகினரானே நானே நானே, நீரில்லாக்கினரானே நானே நானே, நீளமில்ல மரமானே நானே. நானே நீரிலாகினரானே நானே நானே, ஐயோ, மேலாம் நடந்து விடுகின்றேன். எக்காலத்து கொண்டு என்னுடைய கணவர் வந்தாருன்னு வச்சுக்க, நல்ல தங்கா பிள்ளைகளோட வந்தா நல்லபடியா அவளை அமர வச்சு சாப்பாடு எல்லாம் பரிமாறி சாப்பிட்டு தான் போனான்னு சொல்லணும். சரியா? நான் ஊமையா சொல்லிடுறேன். ஏய், உண்மைக்கு உண்மையா நீ எப்படி சொல்றியாமா? ஆமா. அந்த மாதிரி செய்யற. இங்க இருந்து போடு, வாழை மரத்துல போயிட்டு நல்ல தலைவாழை இலையா 8 இலை அறுத்துக்க, 8 இலை. அந்த 8 இலையிலையும் நல்ல எண்ணெயை தடவு, தடவி எடுத்து போய் அப்படி போடு. அப்பதான் சாப்பிட்டு போன மாதிரி புரியுதா? நீ தெளிவா அந்த சாப்பாடு போட்டு போட சொல்ற. அப்படி போட்டுட்டு வந்து அவரு சாப்பாடு அந்த சாப்பாடையும் முடிச்சிருக்கான். ஆமா. அப்ப சாப்பிட்ட மாதிரி கணக்கு. கணக்கு. அந்த மூளை எங்க வேலை செய்யுது உனக்கு? ஆமா ஆமா, என்னுடைய கணவர் வராரா பாரு, நான் சொன்னதை மட்டும் தான் சொல்லணும். சரிதா. வேற ஏதாவது சொன்னேன்னு வச்சுக்க. மிருகங்களை வேட்டையாடிவிட்டு அரண்மனை போகின்றேன். முதல்ல தந்தையை பார்க்க வேண்டும். வர வேண்டும். அலங்காரி, நல்ல தங்கா. அங்க உட்காருங்க. இந்தாருங்களா? என்னங்க வேட்டையெல்லாம் நல்லபடியா முடிஞ்சுதா? அது முடிந்தது. அதை விடு. தங்கச்சி சாப்பிட்டுதா? பிள்ளைகள் சாப்பிட்டாங்களா? உடம்புக்குலாம் எந்த ஆபத்தும் இல்லைல்ல? எனக்கு எந்த ஆபத்தும் இல்லையடி. கிடையாது. நல்லபடியா தானே இருக்கீங்க? ஆமா ஆமா. தங்கை சாப்பிட்டாருங்களா? தங்கச்சி தானே? தங்கச்சியோ தங்கச்சி பிள்ளைகளோ 8 பேர் வந்தாங்க. 8 பேர். ஆமாங்க, உண்மைதானே? உண்மைதான். ஏய், அனைவரும் வந்தாங்க. வந்தாங்களாடா? வந்தாங்க. நீ சொல்லுடா. வந்தாங்களா? வந்தாங்க. என்னடா வளர்றது? இல்ல வந்தாங்க. வந்த உடனே என்னங்க அனைவரும் வந்தாங்க. அனைவரையும் அமர வச்சேன். அமர வச்சுட்டு பசங்க சொன்னாங்க பிள்ளைங்க. பிறகு ஆமாங்க, சாப்பாடு கொடுத்தா? எல்லாருக்கும் விதவிதமா சமைச்சு எல்லாரையும் சாப்பிட வச்சு குழந்தைங்க போண்டாவா? சபா 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 சபா. இப்பதான் போனாங்க. எங்க? எங்கடா? அவங்க மேல மேல போயிருக்காங்க. 3ஆவது மாடியில புரிஞ்சு கூட பேசிக்கிறாங்க. ஏய், என்னடா வளர்ற? மேல போயிருக்காங்க. இல்லம்மா, கீழேம்மா. மேல இல்லம்மா, கீழேதாம்மா. மேலதாங்க. ஒரு இடமா சொல்றீங்களா? இல்லம்மா, கீழேதான். சொல்றா? மேல.
எங்க போகிறாங்க போகட்டும். என் தங்கையோட நான் சென்று பேசுறதுதான் எனக்கு நல்லது. ஓ, என்ன சொல்றேன் நீ போய் சொல்லி கொடுத்துருங்க. நான் சொல்றேன், நீ கீழே சொல்றேன். என்ன கதை? நாலு வேற என்ன ஆட்டம் ஆடுவானு தெரியல. ஏய், என்னடி முதல் மாடியில பார்த்தது இல்ல, இரண்டாவது மாடியில பார்த்தது இல்ல, மூன்றாவது மாடியில பார்த்தது இல்ல? அவசரமா பார்த்தேன். அப்படி யாரும் பாத்ரூமுக்கு போய் வந்துடுறேன். ஏய், என்னடா எங்கடா தங்கம் எங்கடா? நாங்க வந்தாங்க. இப்பதான் புறப்பட்டு இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். இல்ல, அவங்க கூட யாரும் சின்ன வயசுல படிச்சவங்களாம். அந்த அம்மா வந்து இட்டுக்கிட்டு போனாங்க. எங்க வீட்டுக்கு போனாங்க? எங்க போயிட்டு? வீட்டுக்கு வந்து போமான்னு சொன்னாங்க. எங்கடா? அதன் முன்னாலே 8 மணி ஆக போகுது. என்னங்க என்னடி 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 அங்க போனாங்க. எங்க இப்பதான் போறோம்? அதுதான் தர. எங்க இப்பதான்? எங்க இப்பதான்? எங்க இப்பதான்? சொல்லுங்க. விட்டுட்டு போயிட்டாங்க, என்ன விட்டுட்டு போயிட்டாரு. ஏய், எங்கடா இங்க என்னடா உளறீங்க இருவரும் சேர்ந்து? என்ன நடந்துதுங்க? என்ன நடந்தது? என்ன நடந்தது? ஏமா நீ இப்ப காப்பி போட்டு ஐயா ஐயா காப்பி. ஆமாங்க. எனக்கு கோபப்படாதீங்க, கோபப்படாதீங்க. நான் போயிட்டு காஃபி எடுத்து. ஏய், என் தங்கம் எங்கடி? தங்கம் எங்க? தங்கம் எங்க? எங்கடி என் பையன்? ஏய், என் தங்கச்சி போறாங்க. ஐயா வந்தாங்க. தங்கச்சி போறாங்க. வந்தாங்க. வந்த உடனே ஒரு குழந்தைங்க பசி கேட்டாங்க. அம்மா கூழ் காய்ச்சி குழந்தைங்களுக்கு ஊத்துனாங்க. கூழா? என்னுடைய தங்கைக்கு கூழா? அட பாவி, என்னுடைய தங்கை விதவிதமா சாப்பிட்டுடா. நான் சொன்னேன் என் அம்மா. அப்புறம் என்ன பண்ணாங்க, அந்த கூழ்லாம் காய்ச்சி குழந்தைங்க பசி தாங்க கை விட்டு சாப்பிட்டுதுங்க. அம்மா எதுவுமே போல ஒரு குழந்தை மூஞ்சி வீங்க வச்சுட்டு தான் நான் பார்த்தேன். அது மட்டும் கிடையாது, இந்த கூழ் பானையோட தூக்கி அது சக்காலத்தின்னு சொல்லிட்டு ஒரு தலையை. ஐயோ பாவி, என் தங்கை கோபப்படாதே. கூழ் பண்ணி கொடுத்தேன். எல்லாம் எதுக்காக செஞ்சேன்? யாருக்காக செய்தேன்? என் சாமி, நீ நல்லா இருக்கும். என் உயிரா நடிச்சிருக்க எனக்காக செய்தியா? பாவி, என்னடி என்னடா? ஏய், எங்கடா என் தங்கை? எங்கடா போச்சு? அதோட போச்சுங்க. என்ன பார்த்து சக்காலத்தின்னு கேட்டாங்களே, அப்ப எங்க அண்ணனுக்கு நான் மனைவியா, நான் இருக்கிறதோட சாவலான்னு சொல்லிட்டு போனாங்க. ஐயோ, ஏய், என் தங்கை மட்டும் என்னுடைய கண்ணுக்கு கிடைக்கவில்லை. என் மகளிர் செத்தடி. யாரோ ஒருத்தர் கேட்டு பாப்பா ஐயா, கேட்டு பார்த்து தெரியும் விளக்கம். ஐயா யாருங்க நீங்க? ஆளை பிடிச்சி கீழே சாவடிக்கு பாக்குறேன். நானே பைசா தன்னாடி ஆடு மேய்ச்சின்னு ஒரே ஆம்பளை பண்ணுறேன். பெண்மணி வந்துடலாம். இருங்க ஒரு பெண்மணி வந்துடலாம். போய் போராட்டம். இப்பதான் மாடு மேயுதுங்க. மொத்த மாட்டுக்கு ஓட்டிட்டேன். பயிர் மேய்ச்சி அவன் சாவனம் போலகுது. தாலி அறுக்கும். நான் என்ன சொல்றேன்? போன மாசம் என் பொண்ணு கல்யாணம் ஆச்சு. நான் பொறுமையா கேட்டுக்கிறேன். வாயா நீங்க கோபப்படாதீங்க, கோபப்படாதீங்க. ஏழு பிள்ளை தாயமாக இப்படி வந்தாங்க ஒரு பெண்மணி. 7 நாளா நான் வீட்டுக்கு போல ஆட்டம் தாங்கிற படுவான் போலகுது. இப்ப நீதான் 7 பிள்ளை தாயமாக யாரா இப்படி வந்தார்களா? ஓ, அதை கேக்குறியா? ஆடு மேய்ச்சிக்கின்னு உட்காந்து சாப்பிட்டு இருந்தேன்னா ஒரு பொம்பளை குழந்தைங்களும் வந்தாங்க. வந்து சாப்பாடு கேட்டாங்க. சாப்பாடு என்னமா சாப்பிட்டேன் ஒன்றும் கிடையாது அப்படின்னா குடிக்கணும் தண்ணி இருக்குமான்னு கேட்டாங்க. அது ஒரு ராமலிங்க செட்டியார் கிணறுலாம் எடுத்து வச்சுக்கிறேன். அந்த காலத்துல எடுத்துட்டு அங்கே தண்ணி இருக்க பாரு, அந்த பக்கமா போமான்னு அந்த பக்கம் தான் போனாங்க. அவ்வளோதான் எனக்கு தெரியும். கடவுளே கடவுளே, ராமலிங்க செட்டியார் என்னுடைய தந்தை. ஆடு மாடு மேய்ப்பவர்கள் தண்ணீர் குடிக்கட்டும்.
அப்படி என்று நல்லதுக்காக எடுத்து வைத்தாரு. என்னுடைய தங்க அந்த கிணத்து என் தந்தை அந்த கிணத்து கிடப்பா. ஐயோ தங்கா, பாவி மாங்கல்டா, தாலிடா, இது தாலிடா. இந்த கிணற்றான் கடை மீது இருக்கின்றது, இந்த கிணத்துக்கு மேல் இருக்கின்றது தாலிடா. இது ஐயோ என்னுடைய கண்ணுக்கு மட்டும் அப்படியே பாம்பாக தெரியுதுங்க. இது என் தங்கையின் தாலியடா. ஐயோ தங்கா, ஏழு பிள்ளை தாயுமாகவே இறந்து விட்டு இதற்காகத்தான் வந்தாயா அண்ணன் வீடு சென்றால் நமது பசி தீரும் பஞ்சம் தீரும் என்று கண்ணி கொஞ்ச நேரம் பொறுக்க கூடாதா நல்ல தங்கா? பாருமா, அண்ணன் வந்திருக்கும் பாருமா. ஏமா இந்த முடிவுக்கு வந்தேன், ஏமா இந்த முடிவுக்கு வந்தேன்? ஏழு பிள்ளை தாழ்வாகவே அண்ணன் வீட்டுக்கு சென்றால் அவரு பஞ்சமெல்லாம் தீர்ந்து விடு வந்தாயம்மா. அதாவது முன்ன கொடுத்த சீதனத்தை விட பின்ன கொடுப்பது சீதனம் அதிகமா கொடுத்து திருநாள் வந்தது. ஊர்வலம் போகின்ற சேர்கின்றது ஓட முடியாம நமது தந்தையை இறக்கும் பொழுது என்னிடம் தெரிவித்தாரு. சொன்னாரே, மகனே, இந்த உலகத்துல யாருக்குமே கொடுக்க கூடாத சீர்வரிசை உன் தந்தைக்கு நீ கொடுக்க வேண்டும் சொன்னாரே. எல்லா சீர்வரிசையும் ஒட்டகத்தின் மீது, யானை மீது, குதிரையின் மீது அனுப்பினரே, கொஞ்சம் பொறுத்திருந்தார். இந்த அண்ணன் அதை விட அதிகமா அனுப்பியிருப்பேன். அடே காவலர்களே, பாவி அலங்காரி, உன்னை விடவே மாட்டேன். என் தங்கையின் பிள்ளைகளையும் அரண்மனைக்கு கொண்டு வாருங்கள். அப்படியாக
இந்த ஆளு வந்தா என்ன பண்ணுவாங்க பாய் பாய் வந்து ஊசி போடுறதுக்கு அடி பாவி கொரோனா ஊசி போடுவாருமா நீ ஓத்தா தாலி அடக்கும் ஒப்பு முட்டு சொத்தா ஓத்தா சம்பாதி சொத்தா என் நாதாரு நாயே பொண்ண திருடன் திருட்டு வேலையை செய்து உன்னை காப்பாற்றலாம் வேலை வேலைக்கு ட்ரெஸ்ஸு ஏய் நந்தி உனக்கு மாடு மாளிகை கூட கோபுரம் மலசனம் மரகத நாற்காலி வலிக்குதுங்க என் தங்கையை கொன்னுட்டடி ஏழு பிள்ளை தாயும் கொன்னுட்டடி ஏய் அட்ரா ஐயா ரேட்டு ஏறி போச்சு ஏன்னா திருப்பி நிக்க வச்ச அடிச்சா அதுக்கு ஒரு ரேட்டு உட்கார வச்ச அடிச்சா அதுக்கு ஒரு ரேட்டுங்க ஐயா, எப்படி அடிக்கிட்டு அம்மாவுக்கு மொட்டை என்ன நிக்க வச்சாங்க அது மட்டும் இல்ல ஐயா துணி போட்டு வேலை செஞ்சா அதுக்கு ஒரு ரேட்டு துணி போட வேலை செஞ்சா அதுக்கு ஒரு ரேட்டு நான் சொன்னதை நீடா அதான் ஏய் உட்கார்ந்தானக்கா ஆமா அடி மொட்டை ஒட்டையாடிக்கு பாரு என் கம்பெனி மாவு கொஞ்சம் எரி நட்டு தான் இது பண்ணுவேன் இதாங்க வரேன் செய்தேன் டேய் ஆச்சா இதாங்க ஐயா என்ன அம்மா அப்படி பாருங்க ஏமா அக்கல் தூக்க மொட்டை தலையில இருக்கிறே இதுதான் நான் அரைக்குறை வேலை செய்ய செஞ்சல் சமமா செஞ்சிருவேன் தெரியுமா அட்ரா தலையில இருக்க முடியாது குத்துனமா குத்துடா பண்ணுவது வந்தியா ஏய் இங்க எந்திரமா செய்யுங்க இதே இடத்துல டேய் இவன் எத்தனை அடிப்பா ஒரு மூணு அடி தான் இருப்பான் அடிங்க மொத்தமே 2 அடி பள்ளம் உண்டு கேட்டாங்க பள்ளம் நோண்டி இவள பொதி கேட்டாங்க இவன் முகம் மட்டும் தெரியும் அடே வேண்டாங்க இவன் முகம் மட்டும் தெரியணும் வரவங்க போறவங்க எல்லாம் வெத்தலை பாக்கு வாங்கி கொடு நல்லா மென்னு இவன் முகத்துல துப்பணும் நியாயமாயிட்டு 1000 தான் இதெல்லாம் பண்ணது இல்லையா எப்படி தெரியுமா சொல்லு? ஏய், மூலி அலங்காரி மூதேவி சண்டாளி மூலி அலங்காரி ஆமாங்க மூதேவி சண்டாளி என்று ஆ இவ முகத்துல காரி 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 துப்பணும் கேட்டாங்க இந்த உலகத்திற்கெல்லாம் ஒரு பாடமாகவே அமையும் அப்படியே ஐயா நாத்தனார் இப்படி எல்லாம் கொடுமை பண்ணவர்களா இப்படி தாண்டி வரணும்னு சொல்லிட்டு ஒரு பாடமாக அமையும் சரி. அது மட்டுமல்ல என்னுடைய தங்கையை ஏண்டா ஒரு ஆலயம் ஒன்று அமைத்து ஒரு ஆளை அமைத்து என் தங்கை அந்த இடத்தில் சிலையாக வடிக்க வேண்டும் ஒரு சிலையாக ஏழு பிள்ளை தாயமாகவே சிலையாகவே இருக்க வேண்டும் கேட்டாங்க ஏண்டா சொன்னதை செய்து அப்படியே ஆகட்டும் சீக்கிரம் வாடா. யாருன்னா இந்த மாதிரி கோலம் பண்ணீங்கன்னா நான் தான் ஒரு அட்டை அடிக்க கைது மேல போல வரணும்டா கைது மேல போல வந்து அந்த பிறகு செய்து கேட்டாங்க ஏண்டா இதை வெட்டி வைக்க கூடாது கேட்டாங்க கடைசியில கேட்டாங்க நீங்க சொல்ற மாதிரி தாய் விடுத்து இவளுக்கு ஒரு பிள்ளை இவளுக்கு எனக்கு ஆமாங்க உங்களுக்கு ஒரே பிள்ளைதான் அந்த ஒரு புள்ளி கல்யாணத்தை ஏற்பட சூஸ்வரமான பந்தல போடணும் பந்தல போட்டு என்ன பண்ண தாய் விட்டு ஜனத்தெல்லாம் அதை வைத்து ஏண்டா அந்த சூஸ்திர வந்து எல்லாரையும் சாகடிக்கணும் அதுல அப்படியே என்ன பண்ணா கல்லுங்களை அடிக்கணும் ஆ. அடிக்கிட்டு பட்டு தட்ட உடனே அப்படியே அமிங்கணும் ஆமா. கேட்டாங்க செய்து முடிக்கணும் அப்படியே அது அவருக்கு தெரியக்கூடாது அப்படியே ஆகட்டும் சுத்தமா? ஈசன் அருளால் இறந்த நல்ல தங்காள் அவள் பெற்றெடுத்த 7 மக்களும் உயிர் பெற்றெழுந்தார்கள்
காசி மாநகரம் மும்மாறி மழை பெய்து செல்வ செழிப்போடு விளங்கியது. காசி மாநகரம் சென்று அவர் குழந்தைகளோடு 7 பிள்ளைகளோடு நாட்டு மக்களோடு நாட்டை பரிபாலனம் செய்து வருகிறார்கள். அன்பார்ந்த ரசிக பெருமக்களே, திருவண்ணாமலை மாவட்டம் செய்யார் வட்டம் நெடும்பறை கிராமம் ஸ்ரீ பொன்னி நாடக மன்றத்தார் நடத்திய நல்லத்தாங்கால் சரித்திரம் என்ற நாடகம் இந்த இறுதி காட்சியோடு முடிவடைந்தது. கண்டுகளித்த அனைத்து ரசிக பெருமக்களுக்கும் எங்கள் பொன்னி நாடக கலை மன்றத்தின் சார்பில் நன்றி கலந்த வணக்கம் வணக்கம் வணக்கம். வாழ வாழவே வாழ வாழவே வாழ வாழவே வாழ வாழவே வாழ வாழவே